ஹலோ வியூவர்ஸ், இது ஏவிரி சிவர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கஸ்டமரோட வீட்டில் காலிப்ரேஷன் பண்ண அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். என்னென்ன ஏவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எந்த மாதிரி காலிப்ரேஷன் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். தென் ஃபைனலாக இதோட சவுண்ட் அவுட்புட் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ எங்கள் வீட்டில் என்ன ஒரு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெனானில் 3800H 9.4 ஏவிஆர் இது. இந்த ஏவிஆரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஆப்ஷனும் இருக்குது. ஒரு ஹையர் எண்டுக்கு ஈக்குவலான எல்லா விதமான ஆப்ஷனும் இந்த பேசிக் மாடல்லே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்க்ளூடிங் ஆரோ 3Dயோட வந்து கொடுத்துருப்பாங்க. ஆரோ 3D வந்து கொடுத்துருக்கிறதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெனான் தான். பேசிக் மாடல்லே வந்து ஆரோ 3Dயோட தான் வரும் 9 சேனல். இப்போ இதே இது மற்ற ஏவிஆர் வச்சுக்கோங்களேன், பயணியராக இருக்கட்டும் இல்லாட்டி ஓங்கியோவாக இருக்கட்டும், பேசிக் மாடலில் வந்து ஆரோ 3D அப்படிங்கிற இந்த ஃபியூச்சரே வந்து இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சப்வூஃபர் வந்து இந்த ஏவிஆரில் 4 சப்வூஃபர் 4மே வந்து இண்டிபெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று வந்து லிங்க் இருக்காது. டெனான் மரான்ஸில் மட்டும்தான் பேசிக் மாடல்லேருந்து சப்வூஃபர் எல்லாமே இண்டிபெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. மற்ற பிராண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேரலல் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அது வந்து ஒரு சப்வூஃபர் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு அர்த்தமாக இருக்கும். இப்போ ஆங்கியோவில் RZ50 இருக்கட்டும், இல்லாட்டி பயனியரில் 305 505 இந்த மாதிரியான சீரீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பேரலாக தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு சப்வூஃபரை ரெண்டாக்கி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் 4 சப்வூஃபருமே இண்டிபெண்ட். தென் ஃபுல்லாக 8K போர்ட்டு, ஒரு ஹையர் எண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த டெனான் 3800Hல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஏவிஆர் தான் இந்த கஸ்டமர்கிட்ட இருக்குது. தென் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போல்கில் ES60 இருக்குது. தென் சென்ட்ரு ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ES30 வந்து வச்சுருக்கிறாங்க. தென் சரவுண்டு ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க சரவுண்டும் வச்சுருக்கிறாங்க, தென் சரவுண்டு பேக்கும் வச்சுருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ES15 வந்து வச்சுருந்தாங்க. தென் அட்மா ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் RC80i போல்கில். ஸோ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து போல்க் சீரீஸ் தான் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ போல்கில் சிக்னேச்சர் சீரீஸ் வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கர் சீரீஸ் தான். ரொம்ப ஆடியோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஆடியோவாக வந்து இருக்கும். தென் சப்வூஃபர் வந்து இந்த இடத்துல எங்கேயுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ சப்வூஃபர் பிளேஸ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே வந்து உள்ளக்க காம்பேக்டாக உள்ளக்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அது அப்படியே நம்ம உள்ளே வச்சாச்சு. HTS12 சப்வூஃபர் இவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து கொடுக்கல. A to Z எல்லாமே அவங்க வந்து வாங்கிட்டாங்க. நிறைய பேர் அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் ப்ராடக்ட் வாங்கினனால யாருமே வந்து எனக்கு மாட்டித்தர வரலை அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க. பட் நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணுறது கிடையாது. ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, நம்மக்கிட்ட வாங்கலைனாலும் சரி, நம்ம எல்லாமே வந்து காலிப்ரேஷன் எல்லாமே வந்து பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்மளை காண்டாக்ட் பண்ணி காலிப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ நானுமே போயிட்டு எல்லாத்தையுமே இன்ஸ்டலேஷனும் பண்ணல, எல்லாமே பாக்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. பாக்ஸ் எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு தென் காலிப்ரேஷனை வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். காலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே இப்போது லேப்டாப் வச்சு வந்து பண்ணுறோம். ஸோ காலிப்ரேஷன் வந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ நானும் காலிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து காலிப்ரேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காலிப்ரேஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து கிடைக்காது. ஸோ அந்த விதமான காலிப்ரேஷன் நான் வந்து பண்ணியிருக்கிறேன், எனக்கு இன்னும் சரியான ஒரு அவுட்புட் வரலை அப்படின்ட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து வருது. ஸோ காலிப்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாராலையுமே வந்து ஈஸியாக வந்து பண்ணிட முடியாது. ஸோ அதில் நிறைய விதமான செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை பார்க்கணும், ஃப்ரீக்வன்சி அந்த ரூமுக்கு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ காலிப்ரேஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலை கூப்பிட்டு தான் நீங்கள் வந்து காலிப்ரேஷன் வந்து பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆடியோவை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் நம்ம REW வச்சு என்னோடய ஓன் ஹவுஸ் கர்வையும் நான் வந்து போட்டு தான் அவங்களுக்கு வந்து காலிப்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ ஆடியோ வந்து ரொம்பவே பக்காவாக வந்துருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு தேட்டர் லெவலில் நம்ம பவர் ஆம்ப் இல்லாமே வந்து அந்த லெவலுக்கு ஒரு தேட்டர் லெவல் எஃபெக்ட் டெனான் 3800Hலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹாலு. அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஓப்பன் ஹால், ஹை சீலிங் ஹால் இது. ஸோ இந்த வீடை சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹை சீலிங் ஹாலு. ஸோ ஹை சீலிங் ஹால்லேயுமே நம்ம எக்கோ இல்லாமல் ப்ராப்பரான ஒரு சவுண்ட் அவுட்புட்டு, பவர் ஆம்பும் கொடுக்காம ஒரு ப்ராப்பரான சவுண்ட் அவுட்புட் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தார்.
ஸோ இப்போ இதோட சவுண்ட் அவுட்புட்டை நீங்கள் வந்து கேளுங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஹெட்ஃபோன் வந்து போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் அந்த பாஸோட கிளாரிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே வியூவர்ஸ், சவுண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சவுண்ட் வந்து ஆல்மோஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் கேலிப்ரேஷன் நீடு இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏவிஆர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பண்ணுறோம். உங்களுக்கு நீடு இருக்கிறவங்களும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.